Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவாலுவேஷன் பார்ட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் முன்னாடியே போட்டாச்சு எல்லா பிரிட்ஜ் கோர்ஸ்க்கும். இப்போது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்க இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியும் குரூப் ஆக்டிவிட்டியும் தான் போட போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே 1 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 + 3 2 + 3னா எல்லாத்துக்கும் தெரியும் 5. நெக்ஸ்ட் -2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கடைசி இது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ -2 -3 -7 இந்த மாதிரி தான் நம்ம அந்த இதை எழுதுவோம். ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதாவது -2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அந்த ஈக்குவேஷன். ஸோ எப்படின்னா இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம். -2 -3 -7 இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆஃப் -3 -7 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா -2 ப்ளஸ் ஆஃப் -10 புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டேன், அதை தான் நான் இங்கே ப்ளஸ் போட்டு சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே -2 -10 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ -2 -10னா -12. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் -12. நெக்ஸ்ட் 2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? 2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் 7 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 7ன்னு ஃபஸ்ட்டு பண்ணுறேன். 2 + 7ன்னு பண்ணும்போது 9 ப்ளஸ் ஆஃப் -3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ 9 - 3 அப்படின்னு வருது. 9 - 3னா 6. ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் 6. இதோட ஆன்சர் 6. நெக்ஸ்ட் -2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் -2 ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, -2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -3 ப்ளஸ் ஆஃப் 7 -2 -3 அப்படின்னா -5 -5 ப்ளஸ் 7. ஓகேவா? ஸோ இப்போ -5 ப்ளஸ் 7 அப்படின்னா +2. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு வர்றது 2 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி. இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலில் போனோடனே டீச்சர் கொடுப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு சில சம்ஸ் மட்டும் இருக்குது குரூப் ஆக்டிவிட்டியில், அதை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 + 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 + 13 அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக தெரியும் 19ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் 7 ப்ளஸ் ஆஃப் -15 7 ப்ளஸ் ஆஃப் -17 ப்ளஸ் ஆஃப் -15ன்னு கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி. ஸோ 17 - 15 அப்படின்னு போடணும். 17 - 15 அப்படின்னு போட்டோம்னா, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 17 - 15 அப்படின்னு போட்டோம்னா 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ -7 ப்ளஸ் ஆஃப் -11 ப்ளஸ் ஆஃப் -12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7 -11 -12 -7 ப்ளஸ் ஆஃப் -11 ப்ளஸ் ஆஃப் -12 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, -7 -11, ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே இதுபடி இங்கேயும் -12ன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இது பண்ணுங்க. ஸோ -18 -12 அப்படின்னு வரும். ஓகேவா? -18 -12 அப்படின்னு வரும். ஸோ கடைசியில் -30 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? இதோட ஆன்சர் -30. நெக்ஸ்ட் 12 + 8 -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 + 8 ப்ளஸ் ஆஃப் -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ எப்படி வரும்னா 12யும் 8யும் ஆட் பண்ணுங்கள். 12 + 8 20 ப்ளஸ் ஆஃப் -12 அப்படின்ட்டு இருக்கு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 20 - 12 20 - 12னா ஆன்சர் 8. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 8. ஸோ 4 + 12 + 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0ன்னு சும்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0வோட எதை ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ தான் வரும். ஸோ 4 + 12 16. நம்ம ஆன்சர் 16. ஓகே, இதோட டே 1 முடிஞ்சுது. ஸோ அடுத்தது நம்ம டே 2க்கு போகிறோம். Day 2 individual activity. Each student should copy the following table in their notebook and fill in the missing blanks given below. Okay, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது டினாமினேட்டர்ஸ் பவர்ஸ் ஆஃப் 10 ஈக்குவல் டு த ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல டினாமினேட்டர் 10ஆக மாறணும். இங்கே டினாமினேட்டர் 10ஆக மாறணும்னா நான் இந்த நம்பரை எதால் டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணால் 10ஆக மாறும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போது என்கிட்ட கொடுத்துருக்க நம்பர் 4/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் 10ஆக மாற்றணுன்னா இன்ட்டு 2/2 அப்படின்னு பண்ணும். அப்படி பண்ணும்போது எனக்கு 8/10 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இங்கே 8/10 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ 8/10 அப்படிங்கிறத டெசிமல் வேல்யூவில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 0.8 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததாக இங்கே நடுவில் 25/1000ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட டெசிமல் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளால் டெசிமல் நம்பர் ஈஸியாக எழுத முடியும். இங்கே வந்துட்டு மேலே எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட்ஸ். கீழே எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட். ஓகேவா? ஸோ 0.025. இங்கே கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டெசிமல் டிஜிட்ஸ் இருக்கணும். கீழே 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இங்கே 3 டெசிமல் டிஜிட்ஸ் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அதுதான் டெசிமல் டிஜிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 25/1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25/1000னா நம்ம எப்படி எழுதலாம்னா 25னா 1/40 டைம்ஸ் அப்படின்னு எழுதலாம். 40 டைம்ஸ் ஆஃப் 25ங்கிறது 1000. ஓகேவா? ஸோ 1/40ங்கிறது தான் நம்மளோட ஃப்ராக்ஷன். 1/40. ஓகேவா? அடுத்தது இங்கே 0.6ன்னு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. 0.6ன்னு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தா இங்கே டென்ஸாக மாற்றணும். அப்படிங்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 அப்படின்னு பண்ணால் போதும். ஸோ 0.6 × 10/10 அப்படின்னு பண்ணும். ஓகேவா? ஸோ 6/10. ஏன் 10ன்னு பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு டெசிமல் டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் 10ன்னு பண்ணுறேன். எத்தனை டெசிமல் டிஜிட் இருக்கோ அத்தனை டைம்ஸ் 0 வரணும். ஓகேவா? ஸோ 6/10 இதுதான் இங்கே. ஸோ அடுத்தது ஃப்ராக்ஷனாக பண்ணோம் அப்படின்னா 6யும் 10யும் கேன்சல் பண்ணுங்கள். 6யும் 10ம் எந்த டேபிளில் காமனாக போகுது? 2 டேபிள். ஸோ 3/5 இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே 3/5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 25/1000. இதை தான் திருப்பி இங்கேயும் தந்துருக்காங்க. ஸோ அப்படியே செகண்ட் இது எடுத்து எழுதுங்க. ஓகேவா? 1/40. அப்புறம் இங்கே வந்துட்டு 0.025 அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே டெசிமல் நம்பர் இதில் 1.32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.32ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1.32 இங்கே எத்தனை டெசிமல் டிஜிட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஸோ இன்ட்டு 100/100 அப்படின்னு பண்ணோம். இன்ட்டு 100/100. ஸோ 132/100 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பவர் டென்ஸில் இருக்கிறது கிடச்சிருச்சு. 132/100. ஓகேவா? வெயிட். நெக்ஸ்ட் 132/100ஓட ஃப்ராக்ஷன் ஃபார்மை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் 2 டேபிளில் காமனாக கேன்சல் ஆகுதா? ஸோ 2 டேபிளில் கேன்சல் ஆகுதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் இங்கே 66 அப்படின்னு மேலே வரும், கீழே வந்துட்டு 50 அப்படின்னு வரும். திருப்பி 2 டேபிளில் காமனாக கேன்சல் ஆகுது. ஸோ 33/25ன்னு வரும். இதுக்கப்புறம் எந்த ஒரு டேபிளும் காமனாக இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்துட்டு 33
டிவைடட் பை 25. இதுதான் இங்கே ஆன்சர். ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லுவாங்க இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ குரூப் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த எவாலுவேஷன் பார்ட் உங்களுக்கு பழைய வீடியோலேயே ஆல்ரெடி போட்டாச்சு. ஃபுல் பிரிட்ஜ் கோர்ஸுக்கும் போட்டாச்சு. ஸோ இப்போ டே 3க்கு போகிறோம். டே 3 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அங்கே போய் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம விட்டுலாம். ஓகேவா? டே 4 போகிறோம். டே 4 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே. Each student is asked to find the variable constant term and the number of terms in the following algebraic expression. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்கள் இது ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு 10x + 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இருக்கிறது 2 டேர்ம்ஸ். ஓகேவா? எத்தனை இந்த மாதிரி இது இருக்கோ அதுதான் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 10xங்கிறது ஒரு டேர்ம், 12ங்கிறது ஒரு டேர்ம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. டேர்ம்ஸ். ஓகேவா? 2 டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ வேரியபிள் எது, கான்ஸ்டன்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? 12ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போது ஒரு நியூமரேட்டர் ஒரு நம்பர் செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். இப்போது 6x + 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 5 கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ வேரியபிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வேரியபிள்னா ஆல்ஃபபெட்ஸில் இருக்குல்ல, இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் எத்தனை ஆல்ஃபபெட்டிக் டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஏபிசிடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே எக்ஸுங்கிறது ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேரியபிள். ஓகேவா? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அண்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல, அதாவது வேரியபிள் கூட ஒரு நம்பர் வருதுல்ல, அதுதான் இங்கே கோஎஃபிஷியன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 6 தான் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த சம்ஸ் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 - x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் இங்கே இருக்க வேரியபிள் அண்ட் இதுதான் இங்கே இருக்க என்னது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனில் எக்ஸுங்கிறது வேரியபிள் அண்ட் செகண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் ஒனில் எக்ஸுங்கிறது வேரியபிள் அண்ட் 12ங்கிறது கான்ஸ்டன்ட். செகண்ட் ஒனில் 7ங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது வேரியபிள் அண்ட் 2ங்கிறது கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்டு ஒனில் பார்த்தீங்கன்னா 29ங்கிறது கான்ஸ்டன்ட் அண்ட் 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸுங்கிறது வேரியபிள், ஒய்ங்கிறது வேரியபிள், 2ங்கிறதும் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஒய்ங்கிறது இங்கே வேரியபிள், 2ங்கிறது இங்கே கோஎஃபிஷியன்ட், 7ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இங்கே இது வேரியபிள், இது கான்ஸ்டன்ட். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸுங்கிறது வேரியபிள், 5ங்கிறது கான்ஸ்டன்ட், 7ங்கிறது கோஎஃபிஷியன்ட், ஜெட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? வேரியபிள். ஜெட்டுங்கிறதும் வேரியபிள். ஓகே, நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும், பிகாஸ் இட்ஸ் அ ட்ரிக்கி ஒன். ஓகேவா? குரூப் ஆக்டிவிட்டி இதுவும் நீங்கள் அங்கே போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டே 5க்கு போகலாம். டே 5 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/2 × 3/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா இதையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு பேசிக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போது ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்குது. கன்சிடர் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. a × a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வேரியபிள் பவர் mன்னு இருக்குது, இங்கே n இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம் பேஸ் இருக்கு இல்லையா?
சேம் பேஸ் அண்ட் பவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா a to the power of m plus n அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதே கண்டிஷனை நம்ம எல்லா சம்ஸ்க்கும் இங்கே அப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 power 2 into 3 power 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 power 2 into 3 power 3 அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே m and nங்கிற இடத்துல இதை போட்டிருக்கோம். ஸோ 2 and 3 இருக்குது. ஏங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 to the power of 2 plus 3 அப்படின்னா என்னது, 3 to the power of 5. ஸோ நம்மளோட ஆன்சர் 3 to the power of 5. 3 to the power of 5. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம போட்ட அதே தியரம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ a power m into a power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம போட போகிறது a power m plus n அப்படின்னு போட போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் ஏ, இங்கே மைனஸ் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. அண்ட் அதுதான் தப்பு. நம்ம அப்படியே மைனஸ் ஏன்னு தான் எழுதணும். மைனஸ் ஏ டு தி பவர் ஆஃப் பி ப்ளஸ் கியூ அப்படின்னு எழுதணும். பிகாஸ் இந்த பியும் இந்த கியூவும் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆர்டர் இருந்துச்சுன்னா ஃபைனலாக வர்றது நம்மளுக்கு மைனஸ்ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் 5 to the power of 7 into 5 to the power of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 to the power of 7 into 5 to the power of 3 அப்படின்னா 5 power 7 plus 3 அப்படின்னு போடணும். ஸோ 5 to the power of 7 plus 3 அப்படின்னா 5 to the power of 10 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த தியரம் படி தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதோட ஆன்சர் 5 to the power of 10. இது வந்துட்டு y power 0 into y power 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y power 0 into y power 5 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம y power 5 plus 0 அப்படின்னு எழுதலாம். எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வரும், y power 5 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் y power 5 அப்படின்னு தான் போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? அதாவது இப்போது 625ன்னு இருக்குன்னா இது எதோட க்யூப் அப்படிங்கிறது தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவை எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ். அதாவது இப்போ மல்டிப்ளிகேஷன் க்யூப்ஸ் அதுலலாம் நீங்கள் நல்லா தரவுடாக இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 625ங்கிறது எதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே 625 எழுதிடுறீங்க. 625 இப்போ இதை எழுதிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க 5 டேபிளில். 5s ஆர், ஸோ இங்கே என்ன வரும், 1 2 5 திருப்பி 5s ஆர், ஸோ இங்கே 25 திருப்பி 5, இங்கே ஒரு 5 திருப்பியும் 5, இங்கே 1. ஸோ எத்தனை 5 இருக்குது, 4 5s இருக்குது. ஸோ 5 to the power of 4 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இங்கே வரணும், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் இங்கே வரணும். நம்ம இப்போ இங்கே எழுதிட்டுருக்கோம்ல, இதெல்லாம் தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ஸ். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஓகே சரி, நீங்கள் அப்படியே எழுதுங்க. பிகாஸ் டேபிள் இப்படி இருக்கிறதுனால சொல்கிறேன், அப்படியே எழுதிருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா 5 into 5 into 5 into 5, அதாவது 4 5 இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க பேஸ் வந்துட்டு 5 அண்ட் இதோட பவர் வந்துட்டு 4. எக்ஸ்போனன்ட் அப்படின்னா பவர். ஓகேவா? ஸோ -2 the whole cube அப்படின்னா என்னன்னு எழுதணும். -2 the whole cube அப்படின்னா -2 into -2 into -2 அப்படின்னு அர்த்தம். -2 into -2 into -2 அப்படின்னா -8. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 12 into 121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 into 121 அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 121 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 121னா 11, இங்கே ஒரு 11, ஸோ 1. அதே மாதிரி 12 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 2s ஆர் 6 ஆர் 2s ஆர் 3 3 1. ஓகேவா? ஸோ 121 நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்போயுமே எழுதுங்க. 12ஓட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்துட்டு 2 into 2 into 3, இப்போ 121 எழுதுகிறோம். 11 into 11. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எழுதணும். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 11 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே பேஸ் வந்துட்டு 12ன்னு காமனாக போட்டிருக்காங்க. பட் இங்கே 12ன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது. பிகாஸ் பேஸ் வந்துட்டு நிறைய மல்டிபிள் பேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்பொனென்ஷியல் இதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வரும் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்தது இங்கே பேஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு -2 அண்ட் இங்கே வந்துட்டு 3. ஓகே, இங்கே பேஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்துட்டு 7 அண்ட் இதோட பவர் வந்துட்டு 3, 7 கியூப் அப்படிங்கிறது தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 7 கியூபாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஓகேவா? ஸோ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 அப்படின்னா 343. 7 கியூப்னா 343. இப்போது m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னது? m பவர் 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னென்னா m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m. இதோட பேஸ் என்னது? m அண்ட் இதோட பவர் என்னது? 4. ஓகே, ஸோ இதோட டே 5ஓட ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டே 6லேருந்து டே 10 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் போடுறேன். ஓகேவா? பாய்.